அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு ஜாதகங்களை அனுதினமும் நாங்கள் அனுப்புகிறோம். எதுக்குமா அனுப்புறோம்? வரன்தாரர்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்களுக்கான வரனை தேர்வு செய்யட்டும்னு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டா எதுக்கு அனுப்புறோம்னா, வரம் தேடுறவங்க எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டு வரும் ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் போட்டு தகவல் கொடுத்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மூலமாக இந்த வாரத்தில் மட்டும் 4 திருமணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்து 4 நாளையில் 2 ஜாதகங்கள் நிச்சயம் முடிவு செய்யப்பட்டது. 3 திருமணங்கள் எல்லாம் யூடியூப் சேனல்ல வரும், பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்பர் 1 கைராசியான நிறுவனம் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் பாருங்க, சந்தோஷமா இருங்க. திருமணம் நடக்கவில்லை என்று வருத்த வேண்டாம். சந்தோஷமாக எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்தீர்களால் அதில் வரும் ஜாதகங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். அதை முதல்ல செய்யுங்க. எங்களுடைய நிறுவனம் ஆத்தூர் தலைமையிடம், சென்னையில் ஒரு அலுவலகம் இருக்கிறது, எக்மூர்லி. நீங்கள் உங்க செல்லிலே எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சென்னை என்று போட்டால் அங்க வழிகாட்டும். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஆத்தூர் என்று போட்டால் இங்கே ஆத்தூர் அலுவலகத்தை வழிகாட்டும். நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களோட்டம் கோடான கோடி பேர் வரன் தேடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இலவசமாக உங்க வாட்ஸ்அப்பிலிருந்து ஜாதகங்களை அனுப்புங்கள். அவர்களை பார்த்துவிட்டு எங்களோடு தொடர்பு கொண்டால் திருமணம் செய்ய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை உதவி செய்யும். என்னம்மா ஜாதகம் வயசில்லாமா? இப்ப எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை யூடியூப் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவங்க நம்ம ஜாதகங்களை ஒளிப்பதற்காக வாசிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்த வரன் பெயர் SS ரூபேஸ்வரி. இவங்க செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, துலாம் லக்கணம். இவங்க பிடெக் படிச்சிருக்காங்க. இவங்க 5.7 உயரம் இருக்காங்க. 14/10/1996 பிறந்திருக்காங்க. இவங்க உள்நாடு வெளிநாடு எந்த வரனா இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர் ஈரோடு. அப்பா பெயர் திரு S சித்தேஸ்வரன். இவர் ஆடிட்டரா இருக்காரு ஈரோட்ல. அம்மா பெயர் திருமதி S அகிலா. இவங்க BSc அக்ரி படிச்சிருக்காங்க, இல்லத்தரசி. நல்லா படித்த குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க மட்டும், அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு வீடு மற்றும் நிறைவான வசதி இருக்கு. நல்ல அழகான பெண்ணு. இதற்கேற்றாற் போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேர் ரூபேஸ்வரி, அழகான பொண்ணு, உள்நாடு வெளிநாடு சம்பதம்னு சொல்லியிருக்காங்க. செங்குந்த முதலியார், செங்கோடம்பாளையம், ஈரோடு. நல்ல வசதி. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ள. வெளிநாட்டுக்கு சம்பதம் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு போறவங்க யாராவது இந்த பொண்ணை எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் செய்து கொடுக்க ரெடி. இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் P பிரபாகரன். இவங்க துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், உத்திரம் நட்சத்திரம், கன்னி ராசி, மீன லக்கணம்.
எம்இ படிச்சிருக்காங்க, 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க, 30/11/1991 பிறந்திருக்காங்க. இவங்க மதுரையில இன்ஜினியர் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1,10,000 சேலரி வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் தியாகதுருவம். அப்பா பெயர் கே பழனிவேல், இவர் இறந்துட்டாரு. அம்மா பெயர் திருமதி பி விஜயலட்சுமி, இவங்க இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க. நல்ல நிறைவான வசதி இருக்கு. இவங்க கூட பிறந்தவங்க 2 பேரு, அண்ணன் 1 அக்கா 1, 2 பேத்துக்குமே திருமணம் ஆயிடுச்சு. நல்ல அழகான பையன். இதற்கேற்ற போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன். சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி தியாகதுருக்கம். ஜாதகர் மதுரையில் இருக்காரு. அழகான பையன். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி. இந்து அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 7 செவ்வாய் ஜாதகம். கன்னிராசி, உத்திர நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ இஎஸ்சி முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.3. நல்ல சிகப்பு நிறம். அழகான பெண். 19/8/1991 பிறந்திருக்காங்க. சீனியர் என்ஜினியரா இருக்காங்க. டாடா குரூப் ஆஃப் கம்பெனி இன் லண்டன்ல. மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது லண்டன். சொந்த ஊர் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்துல மணமேல்குடி. அப்பா திரு கிருஷ்ணமூர்த்தி, பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி ரேணுகா தேவி, இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. வெளிநாட்டு வரணும் சம்மதம். இவங்க கூட பிறந்தது தம்பி மட்டும் 1. சொந்தமா வீடு, நிலம் 1.5 ஏக்கர் எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருக்காங்க. இதற்கேற்றார் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் புவனேஸ்வரி, இந்து அகமுடையர், பிஇசி படிச்சிருக்கிறாங்க. லண்டன்ல இருக்கிறாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. லண்டன்ல 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அழகான பொண்ணு. வெளிநாட்டில் இருக்கிற எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த பொண்ணு பிறக்கும் போதே சந்திரன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 9 வருஷம் 8 மாசம் 28 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் கிருபாகரன். அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் சிவில் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.11. நல்ல சிகப்பு நிறம். 16/3/1993 பிறந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ நெட்வொர்க் சர்வீஸ்ல சீனியர் லேபர் டெக்னீஷியன் டீம் லீடரா இருக்காங்க. மாதம் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல நெற்குன்றம். இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு சேட்டு, இவர் ஓனா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பில்டிங் கான்ட்ராக்டரா. அம்மா திருமதி உஷா, இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது அண்ணன் மட்டும் 1. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு, சொத்து மதிப்பு நிறைவா இருக்கு. மீதியெல்லாம் நேர்ல தெரிவிப்பாங்க. நிறைவான வசதி. இதற்கேற்றார் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதக பெயர் கிருபாகரன். மாசம் 70,000 ரூபாய் சம்பளம். சென்னையில் இருக்காரு. அழகான பையன். சென்னையில் தான் வேலையும். இந்த பையன் பிறக்கும் போதே, இந்த வரன் பிறக்கும் போதே சந்திரன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 வருஷம் 6 மாசம் 23 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம்.
ராகு திசை 18 வருஷம். எனவே அருமையான குருபலன் இப்பொழுது இருக்கிறது. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் விஷ்ணு பிரியா. துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. MCA முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5. 4/1/1992 பிறந்திருக்காங்க. சீனியர் அசோசியேட்டா ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சேலம். இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு அறிவழகன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி வசந்தகுமாரி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது தம்பி மட்டும் 1. சொந்தமா வீடு இருக்கு. பொண்ணும் செம கியூட்டா அழகா இருக்காங்க. இதற்கேற்றார் போல் வரன் அமைய SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த வரன்தாரர் பெயர் விஷ்ணு பிரியா. அழகான பொண்ணு. சொந்த ஊர் சேலம். இவங்க துளுவ வேளாளர். உள்பிரிவு எல்லாம் சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு பிறக்கும் போதே கேது மகா திசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது. 3 வருஷம் 5 மாசம் 15 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கிறோம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ரோஷினி. துளுவ வேளாளர். ராகு கேது ஜாதகம். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, கன்னி லக்னம். MA SLV படிச்சிருக்கிறாங்க. இவங்க உயரம் 5.2, 10/9/1994 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை. வேலை செய்யறது சென்னை தான். அப்பா பேரு லெலின், அம்மா பேரு ஜான்சி ராணி ரிட்டையர்டு. பிறப்பு வரிசை 2. உடன் பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு தயாபரன். துளுவ வேளாளர். 2 செவ்வாய். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, சிம்ம லக்னம். BE மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 181 சென்டிமீட்டர். 4/8/1995 பிறந்திருக்காரு. சொந்த பிசினஸ், அதாவது பில்டிங் கான்ட்ராக்ட். KA கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காரு. BW கான்ட்ராக்டர், கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். சொந்த ஊர் வாழப்பாடி. அப்பா பேரு அருண், KA கன்ஸ்ட்ரக்ஷன். அம்மா பேரு சசிகலா இல்லத்தரசி. இவங்களுக்கு சேலத்துல 5 வீடு, அப்பார்ட்மெண்ட், விவசாய நிலம் 10 ஏக்கரு, சென்னை திருப்பதியில 70 சென்ட் பிளாட்டு, வேலூர்ல காம்ப்ளெக்ஸ், 12 கடைகள், 4 கோடி மதிப்பில் வீடு, சொத்து மதிப்பு குறைஞ்சது 30 கோடிக்கு மேல இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த VIP ஜாதகங்களை எங்களோட தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் மூலமாக ஜாதகங்களை ஆணும் பெண்ணும் அறிமுகப்படுத்தினோம். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவல் கொடுத்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டு போன் நம்பர் பரிமாற்றம் செய்யப்படும். இப்போ பார்த்து இதனால தான் அந்த யூடியூப் சேனல் விளம்பரத்தினால தான் இந்த மாதத்திலே பாருங்க
பதிவு பண்ணி 1 வாரத்துல நிச்சயதாச்சு, 3 நாளில் நிச்சயம் இருக்கிறாங்க. எல்லாம் உங்களுக்கு யூடியூப் சேனல்ல காட்டுறோம், பார்த்து மகிழுங்கள். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.